ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. எசையா 40:31. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அவர்கள் ஓடுவர், களைப்படையார்; நடந்து செல்வர், சோர்வடையார். நேர்மறை எண்ணங்கள்தான் வளமான வாழ்விற்கு மந்திர சொல். ஏற்றம் இறக்கம் வாழ்வின் அங்கம். தளர்ந்து போவது இயல்பு, மீண்டு வருவது சிறப்பு. மனித மனம் சோர்வுறத் தொடங்கினால் வாழ்க்கை சிறகிழந்த பறவை போலாகும். மனம் நலமாயிருக்க, எண்ணம் வளமாயிருக்க, நம்பிக்கை கடவுள் மேல் இருக்க வேண்டும். கொடுப்பார் என நம்புவது மட்டும் நம்பிக்கை அல்ல. என்னை கொண்டு இதை செய்து முடிப்பார் என இறை ஆற்றலில் தன் ஆற்றலை புதுப்பித்தலும் பயன்படுத்துதலும் நம்பிக்கை. ஜெபம். இயேசுவே, ஒவ்வொரு நாளும் புது புது எண்ணங்களோடு புதிதாய் வாழவும், என்னுள் இருக்கும் ஆற்றலை கொண்டு எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் வாழவும் என்னை பயன்படுத்தும். ஆமென். வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. கதறி அழுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன், தேற்றவாறும் எல்தன் இயேசுவே. புலம்பி அழுகிறேன், கூவி அழைக்கிறேன், மீட்கவாறும் எல்தன் இயேசுவே. என்னை தேற்றவாறும் எல்தன் இயேசுவே, என்னை மீட்கவாறும் எல்தன் இயேசுவே. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு.
பாலைவன நிலமாகினேன். வசந்த வாழ்வை ஊற்றி என்னை புதுப்படைப்பாக்கும். வறண்டு போன பாலைவன நிலமாகினேன். வசந்த வாழ்வை ஊற்றி என்னை புதுப்படைப்பாக்கும். வறண்டு போன என் வாழ்வை செழிப்பாய் மாற்றும். வறண்டு போன என் வாழ்வை செழிப்பாய் மாற்றும். தூயாவி தந்து என்னை தேற்றிடவாரும். தூய ஆவி தந்து என்னை தேற்றிடவாரும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தவித்த விதவையின் கண்ணீர் துடைத்தீர். அழாதீர் என்று சொல்லி ஆறுதல் தந்தீர். கலங்கி தவித்த விதவையின் கண்ணீர் துடைத்தீர். அழாதீர் என்று சொல்லி ஆறுதல் தந்தீர். கலங்கி தவிக்கும் உள்ளத்தை தேற்றிடவாரும். கலங்கி தவிக்கும் உள்ளத்தை தேற்றிடவாரும். கருணை கொண்டு என் வாழ்வை மீட்டிடவாரும். கருணை கொண்டு என் வாழ்வை மீட்டிடவாரும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. கதறி அழுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன். தேற்றவாரும் எந்தன் இயேசுவே. புலம்பி அழுகிறேன், கூவி அழைக்கிறேன். மீட்கவாரும் எந்தன் இயேசுவே. என்னை தேற்றவாரும் எந்தன் இயேசுவே. என்னை மீட்கவாரும் எந்தன் இயேசுவே. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேற்றி காக்கும் நல்ல இயேசு. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானக தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக
நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள்
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல